ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெரோன் ஜெஸ்லின் அஃபிஷியல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இந்த மாதத்துக்கு தேவையான மளிகை ஜாமான்லாம் வாங்குறதுக்கு தான் கடைக்கு கிளம்பியாச்சு. ரெகுலராக எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்குவோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சரி கொஞ்சம் வித்தியாசமாக டிமார்ட்டில் வாங்கலான்னு சொல்லிட்டு தான் கிளம்பியாச்சு. ஏன்னா டிமார்ட்டில் நிறைய ஒரு சில திங்ஸ்லாம் ஆஃபரில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் கூப்பிட்டாங்க. சரி இந்த டைம் இங்கே ட்ரை பண்ணி பார்ப்போன்னு வந்தாச்சு. பாதாம்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் ரேட் அதிகமாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா 400 370 சம்திங் தான் அந்த பாக்கெட்டே. அதுக்கப்புறம் அங்கே லூஸில் எடுத்தோன்னா அதோட ரேட்லாம் கம்மியாக இருக்கும் பாக்கெட்டில் வாங்குறத விட. அதனால் சுகரு, சால்ட்டு, அதுக்கப்புறம் கோதுமை மாவு, அதே மாதிரி அரிசி, இட்லி அரிசி அதெல்லாம் லூஸில் எடுத்தாச்சு. நிறைய கிளிப்ஸ்லாம் எடுக்கல, சும்மா சிம்பிளாக எனக்கு முடிஞ்சது தான் எடுத்திருந்தேன். ஜெஸ்லின் பாப்பா எப்படியோ சேட்டை பண்ணுவாங்கன்னு நினச்சேன். அந்த வண்டியில் உட்கார வச்சோன்னா அவங்க ஏதோ சமத்தா போனதுலேருந்து வர அமைதியாக உட்காந்துட்டாங்க, இல்லைன்னா கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் மசாலா ஜாமான்லாம் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இந்த பாக்ஸு தான் முக்கியமாக வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். என் ஹஸ்பண்ட்கிட்ட மேலே போய் பார்த்துட்டு வரேன், எவ்வளோ ரேட்டு அடுத்த மாதம் வாங்கிக்கலான்னு சொன்னேன். சரி போய் பார்த்தேன், 500ன்னு இருந்துச்சு. சரி கேட்போம், வாங்கிக்கட்டுமா அப்படின்னு கேட்கலான்னு நினச்சேன். வாங்கிக்கோ அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக அதை வாங்கிட்டு வந்தாச்சு. அந்த பாக்ஸ் எதுக்குன்னா, வீட்டில் மசாலா ஜாமான்லாம் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக தான் வாங்கியிருக்கேன். அப்படியே எல்லாத்தையும் இந்த பாக்ஸு நாங்கள் 4 பேரும் வண்டியில் எப்படியோ கஷ்டப்பட்டு வந்துட்டோம். நிறைய கிளிப்ஸ் எடுக்க முடியல. இந்த 3 டப்பாவும் ரூ. 99ன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இனிமேல் என்ன 2 குழந்தைங்களும் தூங்கினதுக்கப்புறம் பொறுமையாக இது எல்லாத்தையும் அடுக்கி வைக்கணும். ஜெரோன் குட்டிக்கு இப்போவே இதில் இருக்க ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்துட்டான். அதனால் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கினதுனால அதை எல்லாத்தையும் வேணும் வேணும்னு கேட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருந்தான். அவனுக்கு 2 ஸ்நாக்ஸை கொடுத்துட்டு அவனை தூங்க வச்சக்கப்புறம் எடுக்கணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்ஸ்.